தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டிவிகே தலைவர் ஜோசப் விஜய் தனது அரசியல் பயணத்தின் மிக முக்கிய திருப்புமுனையான திருச்சிக்கு முதன்முறையாக வருகை தரவிருக்கிறார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு இமாலய வெற்றி பெற்றார் முதல்வர் விஜய். குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் அவர் மீது காட்டிய அன்பு தமிழக அரசியலையே திரும்பி பார்க்க வைத்தது. சட்ட விதிகளின்படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்ததால் தனது திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் சமீபத்தில் முறைப்படி ராஜினாமா செய்தார். ஆனால் பதவி என்பது வெறும் தகுதிதான். திருச்சி மக்கள் மீதான என் பாசம் எப்போதும் மாறாது என்பதை நிரூபிக்கவே இந்த நன்றி அறிவிப்பு பயணம். திருச்சிக்கு வரும் முதல்வர் விஜய் தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி கூறவுள்ளார். அதோடு திருச்சி கிழக்கு தொகுதிக்கான நற்பணிகளும் திட்டங்களும் முன்பை விட இன்னும் வேகமாக நடக்கும் என்ற உறுதியையும் வழங்கவிருக்கிறார். முதலமைச்சரின் இந்த வருகையால் ஒட்டுமொத்த திருச்சியுமே இப்போது விழாக்கோலம் பூண்டுள்ளது. மக்கள் முதல்வரின் மாஸ் என்ட்ரியை காண திருச்சியே தயாராகி கொண்டிருக்கிறது. இது போன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளுக்கு HKS வாய்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.